வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, ஜீனர் டயோடு பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஜீனர் டயோடு, இந்த ஜீனர் டயோடில் இந்த ஃபஸ்ட் இருக்குங்களா, இந்த ஜீனர் யாரை குறிக்குதுன்னா, இந்த சயின்டிஸ்ட்டை குறிக்குது. இவர் தான் இந்த ஜீனர் டயோடை ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது. இவர் தான் கண்டுபிடிச்சது, இன்வென்ஷன் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதால் தான் இந்த டயோடுக்கு ஜீனர் டயோடுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரிஜினலாக இந்த ஜீனர் டயோடு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், சென்டரில் இருக்குங்க இல்லையா, இதுதான் அந்த ஜீனர் டயோடு. ஸோ இந்த பக்கம் ஒரு டெர்மினல், இந்த பக்கம் ஒரு டெர்மினல். டெர்மினலானது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஜீனர் டயோடு. இதுதான் ரியல் இமேஜ். சரி, இதை ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு சிம்பிள் எப்படி வரைவாங்கன்னா இப்படி தான் வரையணும். ஸோ ஒரு லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆனோடு பாசிட்டிவ், நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுட்டு இந்த பக்கமாக ஒரு லைன் போட்டு இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடணும், இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் ஃபைனலாக கேத்தோடு நெகட்டிவ். ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், சென்டரில் இந்த சிம்பிள். இதுதான் ஜீனர் டயோடை குறிக்குது. ஸோ ஜீனர் டயோடை யார் இன்வென்ட் பண்ணது? ஜீனர் டயோடோட ரியல் இமேஜ், ஜீனர் டயோடுக்கான ஒரு சிம்பிள் ஃபிசிக்ஸில். இப்போ இதை பற்றின டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஜீனர் டயோடில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Zener diode is a heavily doped, Zener diode is heavily doped silicon diode ன்னு சொல்கிறாங்க. சரி, முதல்ல டோப்டுனா என்னென்னு உங்களுக்கு முதல்ல மீனிங் தெரியணும். டோப்டுனா என்னதுன்னா, ஒரு செமிகண்டக்டரில், செமிகண்டக்டர்னா என்னது? பார்ஷியலி கண்டக்டிங் பார்ஷியலி நான் கண்டக்டிங், அதுக்கு இடைப்பட்ட இருக்கிறதுல தான் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். இந்த செமிகண்டக்டரில் டோப் பண்ணுவாங்க. டோப் மீன்ஸ் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவாங்க. இப்போது இது ஒரு சிலிக்கான் டயோடு. அப்போ இந்த சிலிக்கான் டயோடில் என்ன டோப் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ், போரான், ஜெர்மானியம். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பியூரிட்டிஸை ஆட் பண்ணுவாங்க, டோப் பண்ணுவாங்க. அதுதான் ஹெவிலி டோப்டு. அப்போ இந்த ஜீனர் டயோடில் நல்லா ஹெவிலி இம்பியூரிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. எதில்? இந்த சிலிக்கான் டயோடில் இம்பியூரிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ் ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லை போரான் ஆட் பண்ணியிருக்கலாம், ஜெர்மானியம். ஸோ இந்த மாதிரி ஜீனர் டயோடில் ஹெவிலி டோப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் பிஎன் ஜங்ஷன் டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோடு, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜங்ஷன் டயோடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது பி டைப் செமிகண்டக்டர், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என் டைப் செமிகண்டக்டர். ஓகேங்களா? ஸோ பி டைப் செமிகண்டக்டரில் இங்கே ஒயிட்டாக இருக்கிற ரவுண்டெலாம் என்னதுன்னா ஹோல்ஸ். இது எல்லாமே ஹோல்ஸ். இது எல்லாமே என்னது? ஹோல்ஸ். இந்த கலர்டாக இருக்கிறது எலக்ட்ரான்ஸ். அப்போது இங்கே இருக்கிற இந்த ஹோல்ஸ், அப்போ இந்த ஹோல்ஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது? ஸோ பியிலேருந்து என் டைப்புக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா? மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி மூவ் ஆகும்போது நம்மளுக்கு இடையில் ஒரு ஜங்ஷன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும், கேப். இதுக்கு பேர் தான் டெப்ளீஷன் ரீஜன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள் மைனஸ், இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த பக்கமாக ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸும் இந்த ஹோல்ஸும் இடையில் இருக்கிற இந்த ரீஜன் தான் டெப்ளீஷன் ரீஜன். ஸோ இது நெகட்டிவ் அயான், இது பாசிட்டிவ் அயான். ஸோ இது பேர் தான் ஹெவிலி டோப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹெவிலி டோப்புன்னா பி டைப் என் டைப். இந்த பக்கமாக ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், இந்த பக்கம் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும், நடுவில் டெப்ளீஷன் ரீஜியன் இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கான மீனிங். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பேராகிராஃபே நான் உங்களுக்கு பாயிண்ட்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு டயக்ராம் வச்சு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட். இப்போ இந்த செகண்ட் பாயிண்டில் பாருங்கள், ஜீனர் டயோட் இஸ் யூஸ்ட் இன் ரிவர்ஸ் பயாஸ்டு கண்டிஷன். ஸோ ஜீனர் டயோடு ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது, ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது.
ஆனால் ஜீனர் டயோட் பெஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது வந்து ரிவர்ஸ் பயாஸ்டு கண்டிஷன். அது என்ன ரிவர்ஸ் பயாஸ்டுனா, இப்போது இதுதான் பி டைப் செமிகண்டக்டர், இது என் டைப் செமிகண்டக்டர். இது நடுவில் இருக்கிறத வந்து டெப்ளீஷன் ரீஜன் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். இப்போது நம்ம பேட்ரியில் இந்த ப்ளஸ் இருக்குங்க இல்லையா, இந்த ப்ளஸ் வந்து எதில் கனெக்ட் ஆகிருக்கணும்னா என் டைப் கூட கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ ஒரு ப்ளஸ் வந்து என் டைப் செமிகண்டக்டரில் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் பயாஸ்டுன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுதுங்களா மீனிங் ரிவர்ஸ் பயாஸ்டு என்னதுன்னு? இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுதான் முக்கியமானது, உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த டயக்ராமு இந்த கிராஃபு இதெல்லாம் கிளியராக உங்களுக்கு புரிய வச்சுருன்னு பாருங்கள். சரி, ஃபஸ்ட் இந்த ஏ சர்க்கியூட் டயக்ராம் எதை குறிக்குதுன்னா, இந்த ஜீனர் டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸுக்கு டயக்ராம். இது ஃபார்வர்ட் பயாஸ் டயக்ராம். இது எப்படி இது ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்லலான்னா, நல்லா பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இதே ப்ளஸ்ஸு இந்த இடத்துல இருக்கும். ஸோ ப்ளஸ் டு ப்ளஸ், இதை நம்ம ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த டயக்ராமில் பாருங்கள், இது ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்கிறேன். இது ஏன் நான் ரிவர்ஸ் பயாஸ்ன்னு சொல்கிறேன்னா, இங்கே என்ன இருக்குங்க ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ்ஸு கூட ஃபைனலாக இங்கே டயோடில் என்ன கரெக்டாக இருக்குன்னா மைனஸ். ஸோ ஒரு ப்ளஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து வோல்டேஜ் இருக்குங்களே, இங்கே பேட்ரி, இந்த பேட்ரி ப்ளஸ்லேருந்து இங்கே டயோடு ப்ளஸில் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அது ஃபார்வர்டு பயாஸ்ன்னு சொல்லுவோம். பேட்ரியில் ப்ளஸ்லேருந்து டயோடில் மைனஸ் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா இது ரிவர்ஸ் பயாஸ்டு டயோடுன்னு சொல்லுவோம். ஸோ இப்படி தான் டயோடு வந்து ஃபார்வர்டாக ரிவர்ஸான்னு சொல்லுவோம். இப்போ இங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குங்களா, இதோட மீனிங் என்னென்னா, இங்கே கரண்ட்டு செக் பண்ணுறது அம்மீட்டர், இந்த பக்கம் வோல்டேஜ் செக் பண்ணுறது வோல்ட் மீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணுவாங்க. சப்ளை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ரெசிஸ்டன்ஸ், இங்கேயும் அதேமாதிரி ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வோல்டேஜ் வந்து ஒரு ஃபார்வர்ட் பயாஸ்க்கு 0லேருந்து 12 வோல்ட் கொடுக்கணும். இதுவே ரிவர்ஸ் பயாஸ் யூஸ் பண்ணும்போது 0லேருந்து 15 வோல்ட் வரைக்கும் சப்ளை கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜீனர் டயோடில் ரெண்டு இருக்குது, ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ். ஆனால் பெஸ்ட் எதுனா ரிவர்ஸ் பயாஸ் தான் வந்து பெஸ்ட். ஓகேங்களா? சரி, இதுதான் இந்த டயோட்கான சிம்பிள், ப்ளஸ்ஸு மைனஸ். இங்கே பாருங்கள் மைனஸ் ப்ளஸ். ஸோ மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பயாஸ், ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் பயாஸ். ஆனால் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்காங்கன்னு, ஒரு பேட்ரியில் இருக்கிற ப்ளஸ்ஸு டயோடில் இருக்கிற ப்ளஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஃபார்வர்ட் பயாஸ், பேட்டரியில் இருக்கிற ப்ளஸ்ஸு டயோடில் இருக்கிற மைனஸ் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ரிவர்ஸ் பயாஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ கிராஃப் பார்ப்போம். கிராஃபில் இங்கே பாருங்கள் விஎஃப்னா என்னதுன்னா ஃபார்வர்ட் வோல்டேஜ், ஐஎஃப்னா ஃபார்வர்டு கரண்ட். அப்போது இந்த ரீஜன் ஃபுல்லாகவே ஃபார்வர்ட் பயாஸ் ரீஜன். ஓகேங்களா? அப்போது இதுக்கான ரீஜன் தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்கள், இது மைனஸ் ஆக்சஸ் இந்த பக்கம். ஸோ ரிவர்ஸ் வோல்டேஜ். இங்கே என்ன இருக்குங்க ஐஆர், மைனஸ் ஐஆர்னா ரிவர்ஸ் கரண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ரீஜன் யாருக்கு சொந்தம்னா ரிவர்ஸ் பயாஸ்க்கு சொந்தம். ஸோ இந்த சர்க்கியூட்னுடைய கிராஃபை இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி போகுது கிராஃப். ஓகேங்களா? இந்த சர்க்கியூட்டோட கிராஃபை இப்படியே வந்து திடீர்னு சடனாக அப்படியே ஒரு கான்ஸ்டண்ட்டாக கரண்ட் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு ஃபார்வர்ட் பயாஸ்க்கு இங்கே பாருங்கள், ஒரு ஃபார்வர்ட் பயாஸ்க்கு கரண்ட்டு இப்படியே ஏறிக்கிட்டே போகுது. ஓகேங்களா? இதுவே ஒரு ரிவர்ஸ் பயாஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் ஒரு இந்த இடத்துல வோல்டேஜில் வரும்போது கரண்ட் அப்படியே சேம் வோல்டேஜில் கரண்ட் அதிகமாகிட்டே போகுது. அப்போது இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் ஜீனர் வோல்டேஜ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ், காமனான ஒரு வோல்டேஜ் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் கரண்ட் மட்டும் மினிமமில் ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் வரைக்கும் அந்த கரண்ட்டு போகுது. அப்போது ஒரு சேம் ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அங்கே ஃபார்ம் ஆகுது, அதுதான் ஜீனர் வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜில்
சாதாரணமாக இருக்கிற இந்த சின்ன கரண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த இடத்துல அந்த ஜீனர் பிரேக் டவுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜன் பேர் தான் ஜீனர் பிரேக் டவுன் ரீஜியன். இந்த ரீஜன் தான் வந்து ஃபார்வர்ட் பயஸ் ரீஜன். ஓகேங்களா? இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட், பென் எடுத்துப்போம். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ஜீனர் டயோட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்ட் டு பி ஆப்பரேட்டட் இன் த பிரேக் டவுன் ரீஜியன். ஸோ ஜீனர் டயோடை ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஒரு பிரேக் டவுன் ரீஜனில் ஆப்ரேட் ஆகிறதுக்கு. அது என்ன சார் பிரேக் டவுன் ரீஜன்னா? இப்போ இந்த கிராஃபில் இந்த இடம் தான் வந்து ரிவர்ஸ் பயஸ்க்கான ரீஜன். நம்மளுக்கு இந்த பக்கம் தான் இப்போ பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வரும்போது கரண்ட் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த இடத்துல கரண்ட் அதிகமாக போச்சுன்னா ஒரு டிவைஸில் வெடிச்சிரும். அப்போது அந்த கரண்ட்டை வந்து அதிகமாக போனாலும் வோல்டேஜை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஜீனர் டயோடு இந்த இடத்துல பயன்படுத்துவோம். ஓகேங்களா? அப்படி பயன்படுத்தணும்னா வோல்டேஜ் நார்மலாக ரெகுலேஷனில் வச்சுக்கிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஸோ ஜீனர் டயோடு எதுக்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்? இந்த பிரேக் டவுன் ரீஜனில் பயன்படுத்துறதுக்காக. ஸோ கரண்ட் அதிகமாக போகிற டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஜீனர் டயோட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர். சரி, இப்போது ஜீனர் டயோடு எதுக்காக பயன்படுதுன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டராக பயன்படுது. இப்படி தான் இருக்கும் வோல்டேஜ் ரெகுலேட்டர். அது என்ன சார் வோல்டேஜ் ரெகுலேட்டர்னா? இப்போது நம்ம நிறைய டிஜிட்டல் வாட்ச் யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் பொருட்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம். இந்த டிஜிட்டல் பொருட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் சப்ளை இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? அதை நம்ம வந்து ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறோம், சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இப்போ கரண்ட் அதுக்கு அதிகமாக எடுத்துக்கிச்சுன்னா வெடிச்சிடும். அப்போது அதுக்கான வோல்டேஜை சீராக ரெகுலேட் பண்ணி அனுப்புறதுக்கு இந்த ஜீனர் டயோடு பயன்படுது. ஸோ ஜீனர் டயோடு இஸ் யூஸ்ட் அஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட் போகலாம். ஃபிஃப்த்து பாயிண்ட், சிக்ஸ்த்து பாயிண்ட் ஒரே இதில் எடுத்துருக்கேன் நான். Depletion region formed is very thin. Depletion region is very thin. அது எவ்வளோ இருக்குன்னா 10⁻⁻⁶ குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டெப்ளீஷன் ரீஜன் எங்கே இருக்குது? இதுதான் P டைப், இதுதான் N டைப். ஸோ இதுக்கு இடையில் இருக்கிற இந்த இடம் தான் வந்து டெப்ளீஷன் ரீஜன். ஓகேங்களா? இதனுடைய அந்த வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா லெஸ் தென் 10⁻⁻⁶ மீட்டருக்கு அந்தளவுக்கு குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபிஃப்த்து பாயிண்ட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த ஜங்ஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. அப்போது இந்த ஜங்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குது. அதோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 5 × 10⁻⁶ வோல்ட் பர் மீட்டர். ஸோ இந்த அளவுக்கு கரண்ட்டு அதிகமாக இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஈவன் ஃபார் எ ஸ்மால் ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் 5 வோல்ட். இப்போது 5 வோல்டேஜ் தான் நான் கொடுத்தேன். அந்த 5 வோல்டேஜுக்கு அந்த ஜங்ஷனில், இந்த ஜங்ஷனில் நம்ம முன்னாடி காமிச்சோம்லையே, அந்த ஜங்ஷனில் வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட சின்ன வோல்டேஜ், இந்த 5 வோல்டேஜுக்கு எனக்கு இந்த ஜங்ஷனில் அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 5 × 10⁻⁶ வோல்ட் பர் மீட்டர். இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 7th பாயிண்ட், 8th பாயிண்ட். 7th பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, கிராஃப் வச்சு கிளியராக புரிஞ்சுக்கலாம். When the applied reverse bias voltage reaches the breakdown voltage, அதுக்கு சிம்பிள் VZ சொல்லுவோம். ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜை நம்ம Vன்னு எடுத்துக்கணும். பிரேக் டவுன் வோல்டேஜை வந்து
Vz ன்னு எடுத்துக்கணும். There is a large change in the current. இதோட மீனிங் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போது ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் கொடுத்துக்கிட்டே வரும். ஓகேங்களா? அப்புறமா ஒரு பிரேக் டவுன் வோல்டேஜ் எனக்கு வருது. பிரேக் டவுன் வோல்டேஜ்னால் இதுதான். இந்த இடத்துல நின்றுடும் அந்த வோல்டேஜ். சேம் வோல்டேஜில் நிற்கும் பிரேக் டவுன் வோல்டேஜ். இந்த வோல்டேஜில் இப்போது இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் இருக்கும்போது கரண்ட்டில் ஒரு சேஞ்சஸ் நடக்குது. கரண்ட் என்ன ஆகுது? அப்படியே அதிகமாகிக்கிட்டே போகுது. அதுதான் இந்த 7th பாயிண்ட். ஜீனர் வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஆனால் யார் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது? இங்கே இருக்கிற இந்த ஜீனர் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதே இடத்துல தான் இருக்குது வோல்டேஜ். இதுக்கப்புறம் இந்த வோல்டேஜில் இன்க்ரீஸ் ஆகலை. அப்போது இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் தான் ஜீனர் வோல்டேஜ். அந்த ஜீனர் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஈவன் தோ கரண்ட் த்ரூ த ஜீனர் டயோட் வேரிஸ் வைட் ரேஞ்ச். இதில் என்ன தான் நம்ம கரண்ட் அதிகமாக கொடுத்தாலும் ஜீனர் டயோடில் வோல்டேஜ் மட்டும் மாறலை. அப்போ வோல்டேஜை ஒழுங்குபடுத்தி வச்சுக்குது, ரெகுலேட் பண்ணி வச்சுக்குதுன்னு 8th பாயிண்டில் புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் 9th பாயிண்ட். 9th பாயிண்ட் பாருங்கள், ரிவர்ஸ் கரண்ட். இந்த ரிவர்ஸ் கரண்ட் எப்படி வருது? இந்த ரிவர்ஸ் கரண்ட் எதனால் வருது? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் தான் வந்து மைனாரிட்டி கேரியர் ஃப்ரம் P to N. ஹோல்ஸ் வந்து N to P. அப்போது நல்லா கவனிங்க, ரிவர்ஸ் கரண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். என்னது? ஃப்ளோ எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து Pலேருந்து Nக்கு போகுது. இதுதான் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான் வந்து Pலேருந்து Nக்கு போகுது. அப்படி போச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் ஹோல்ஸ் ஃப்ரம், இதில் ஹோல்ஸ் இருக்குல்லையே, இந்த இதை ஒயிட் கலர் தான் ஹோல்ஸ். இந்த ஹோல்ஸ் எல்லாமே Nலேருந்து Pக்கு போச்சுன்னா, ஸோ இந்த கண்டிஷன் வரும்போது தான் ரிவர்ஸ் கரண்ட்னு நம்மளுக்கு ஒன்று கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் கரண்ட் எப்போ கிடைக்குது? P டைப்லேருந்து எலக்ட்ரான் இங்கேருந்து N டைப்புக்கு போனாலும் சரி, N டைப்பில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து P டைப்புக்கு வந்தாலும் சரி, அந்த டைமில் தான் நம்மளுக்கு ரிவர்ஸ் கரண்ட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் 10th பாயிண்ட். 10th பாயிண்ட்டும் ஈஸி தான். ஆஸ் த ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்ட். ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த ஜங்ஷன் பிகம்ஸ் சிக்னிஃபிகண்ட். அப்போது நான் இந்த இடத்துல ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜை அதிகப்படுத்தும் போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஜங்ஷனில் ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. கரெக்டு தானே? இப்போது நான் வோல்டேஜை இப்படியே அதிகப்படுத்திக்கிட்டே வரேன். இந்த இடத்துல அதிகப்படுத்துகிறேன், ஆனால் வோல்டேஜ் அதிகப்படுத்தினாலும் கரண்ட் என்ன ஆகுது? இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அதிகமான கரண்ட்டு கொடுக்குது. ஸோ அது நம்ம குறிப்பிடத்தக்கதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதே பாயிண்ட் தான் இங்கே சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இதை சேவ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் 11th பாயிண்ட். 11th பாயிண்ட்டு கொஞ்சம் பெரிய பாயிண்ட்டு, ஆனால் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடும் பாருங்கள். when the reverse bias voltage is equal to the breakdown voltage. V na reverse biased voltage, V Z na breakdown voltage. இந்த ரெண்டு வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கும்போது, அப்போது இதுதான் பிரேக்டவுன் வோல்டேஜ். இந்த வோல்டேஜும் இந்த ரிவர்ஸ் பயஸ்டு வோல்டேஜும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அப்படி ஈக்குவலாக இருக்கும்போது the electric field strength is high. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே ஆகிடுச்சு, இந்த இடத்துல அதிகமாகிடுச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல அதிகமாகிடுச்சு. ஸோ அதிகமாகிடுச்சுன்னா நான் ஈஸியாக என்ன பண்ணலான்னா வேலன்சி எலக்ட்ரான்ஸை ஹோஸ்ட்லேருந்து P சைட்லேருந்து N சைடுக்கு ஈஸியாக மாற்றிடலாம். அப்போது இங்கே இருக்கிற இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இதான் ஹோஸ்ட். இந்த ஹோஸ்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை ஈஸியாக N டைப்புக்கு மூவ் பண்ணிடலாம். எப்போ? ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜும் பிரேக் டவுன் வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்கும்போது. அதான் 11th பாயிண்ட். நெக்ஸ்ட் 12th பாயிண்ட்.
these electrons account for the high current observed at the breakdown. அப்போ இந்த electrons என்ன குறிக்குதுன்னா இந்த இடத்துல அதிகமான current வருதுன்னு குறிக்குது. அதான் 12th point. ஈஸியா புரிஞ்சுதுங்களா? இப்போ இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்போம். Next 13th point, 14th point, final stage க்கு வந்தாச்சு. இதோட Zener diode ஓவர் ஆயிடும் பாருங்க. உங்களுக்கு அந்த paragraphே நான் பாயிண்ட்ஸா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். The emission of electrons from the host atoms. இப்போ நான் காமிச்சேன்ல previous imagesல p type தான் வந்து host. So the emission of electrons from the host atoms. So அந்த p typeல இருக்கிற electrons எல்லாமே n typeக்கு வெளியில போகணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன தேவைப்படுது? high electric field தேவைப்படுது. இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் internal field emission னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் field ionization னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஹோஸ்ட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போதைக்கு எனக்கு ஹோஸ்ட் யாரு? p type. அந்த p ல இருந்து n typeக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகணும். அதுக்கு ஹை எலக்ட்ரிக் ஃபீல்டு தேவைப்படுது. அந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் ஃபீல்டு அயனைசேஷன். அதான் 13th பாயிண்ட். சரி, 14th பாயிண்ட். அப்படி அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தேவைப்படுதுன்னா அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 10⁶ வோல்ட் பர் மீட்டரில் இந்த வேல்யூ இருக்கணும். இந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் மட்டும்தான் என்னாகும்? ஹோஸ்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். ஸோ த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெக்வயர்ட் ஃபார் த field ionization இந்த கான்செப்ட் நடக்கணும்னா அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கணும்? 10⁶ வோல்ட் பர் மீட்டர் இருந்தாலே போதும் ஃபீல்ட் அயனைசேஷன் நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு தான் ஜீனர் டயோட் பற்றி இன்ஃபர்மேஷன். ஜீனர் டயோட்னுடைய அடுத்த டாபிக் தான் ஜீனர் டயோட் ஆஸ் எ வோல்டேஜ் ரெகுலேட்டர். இந்த ஜீனர் டயோட் எப்படி வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஆக்ட் ஆகுதுன்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். First point பாருங்க. When the AC input voltage of a rectifier, AC என்னது? Alternating current. Input voltage of a rectifier. Rectifier என்னதுன்னா ஒரு ACயை DCயா மாற்றும். அதுதான் rectifier. ஒரு alternating currentை direct currentா மாற்றுறது தான் rectifier. அப்போ ஒரு rectifierல இருக்கிற ஒரு input voltage ஃப்ளக்சுவேட் ஆயிடுச்சுன்னா, ஃப்ளக்சுவேட் என்னதுன்னா மாறுதுன்னு அர்த்தம். மாறிடுச்சுன்னா அதனுடைய அவுட்புட் ரெக்டிஃபை பண்ண அவுட்புட்டும் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ நம்ம ரெக்டிஃபை பண்ண இன்புட் வோல்டேஜ் மாறிடுச்சுன்னா அதனுடைய அவுட்புட்டும் மாறும்னு சொல்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டு கெட் எ கான்ஸ்டன்ட் டிசி வோல்டேஜ். இப்போ நான் வந்து இன்புட்டு என்ன வேணால் கொடுக்கலாம், அதிகமாக கூட கொடுக்கலாம். ஆனால் எனக்கு டைரக்ட் கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வரணும். டு கெட் எ கான்ஸ்டன்ட் டிசி வோல்டேஜ் ஃப்ரம் த டிசி அன்ரெகுலேட்டட் அவுட்புட். அப்போது நான் வந்து ஒரு அன்ரெகுலேட்டட் அவுட்புட் அப்படின்னதுன்னா ஒழுங்கு இல்லாத அவுட்புட் தரேன். கண்ணாமின்னான்னு ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாமல் அதிகமாக குறைவாக இந்த மாதிரி தரேன்னு வச்சுப்போமே. ஒரு டிசி அன்ரெகுலேட்டட் அவுட்புட்டிலிருந்து எனக்கு ஒரு கான்ஸ்டண்டான டிசி வோல்டேஜ் வேணும்னா அப்போ தான் நம்ம இந்த ஜீனர் டயோட்னு ஒன்று யூஸ் பண்ணணும். ஸோ ஜீனர் டயோடு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூஸை கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வரும். ஓகேங்களா? இப்போது இந்த டயக்ராமே பாருங்கள். அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ். ஸோ இந்த இடத்துல தான் அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு இந்த ரெண்டு இடத்துலையும் என்ன இருக்குது? ஒரு அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம். இந்த அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ் வந்து அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ் என்னது? அதிகமாக இருக்கும் வோல்டேஜ், சில டைம் குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வோல்டேஜை கொடுக்குறோம். எனக்கு ஃபைனலாக வெளியில் வரும்போது ரெகுலேட்டட் வோல்டேஜ் இந்த இடத்துல எனக்கு கிடைக்கும். இதை நான் இங்கே வோல்ட் மீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்படி கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டார் கூட இங்கே ஒரு டயோடு கனெக்ட் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரும் சீரீஸில் இருக்கணும். யாரு? இந்த ரெசிஸ்டாரும் இந்த டயோடும் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கணும். இது என்ன டயோடு? இது ரிவர்ஸ் ஜீனர் டயோடு, ரிவர்ஸ் பயஸ்டு ஜீனர் டயோடு.
ரிவர்ஸ் பையஸ்ட். ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன் ரிவர்ஸ் பையஸ்னால் என்ன, ஜீனர் டயோட்னா என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ இது வந்து ரிவர்ஸ் பையஸ்டு ஜீனர் டயோடாக இருக்கணும். ஸோ இந்த டயோடும் இந்த ரெசிஸ்டாரும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா இந்த டயோடையும் இதுக்கு பக்கத்தில் லோடு, இது என்னது லோடு ரெசிஸ்டர், அதான் ஆர்எல். லோடு ரெசிஸ்டர்னால் என்னதுன்னா, இப்போது நம்ம எடுத்துக்கிற ஏதோ ஒரு டிவைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல ஏதோ ஒரு டிஜிட்டல் பொருள் ஏதோ வச்சுக்கிறேன், டிஜிட்டல் வாட்ச் இல்லை டிஜிட்டல் அப்ளையன்சஸ், ஏதோ எனக்கு தேவையான ஒரு அப்ளையன்சஸ் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இதனுடைய ரெசிஸ்டர் லோட் ரெசிஸ்டன்ஸும் இந்த டயோடையும் நான் பேரலில் கனெக்ட் பண்ணுறேன். இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறேன், பேரலல். ஸோ இந்த இடத்துல பேரலாக கனெக்ட் பண்ணுறேன். இவங்க ரெண்டு பேரும் இப்போ பேரலல், இவங்க ரெண்டு பேரும் சீரீஸ். இப்படி கனெக்ட் பண்ணனா ஒரு அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ் ரெகுலேட்டட் வோல்டேஜாக மாறி நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போங்க, அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தாச்சு. த அன்ரெகுலேட்டட் டிசி வோல்டேஜ், அன்ரெகுலேட்டட் டிசி வோல்டேஜ் அப்படின்னா என்னதுன்னா, ரெக்டிஃபயரில் ஃபில்டர் ஆகிட்டு வந்த அவுட்புட் தான் வந்து நம்ம அன்ரெகுலேட்டட் டிசி வோல்டேஜ்னு சொல்லுவோம். இஸ் கனெக்டட் டு த ஜீனர் டயோட் த்ரூ எ சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர்எஸ் such that the Zener diode is reverse biased. முன்னாடி சொன்ன இல்லையா அதே தான். இதுதான் இந்த இடத்துல தான் வந்து அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ் இருக்குது. இந்த அன்ரெகுலேட்டட் வோல்டேஜை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜீனர் டயோடு கூட கனெக்ட் பண்ண போகிறேன். எத்தனை போய் கனெக்ட் பண்ணியாச்சா பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோடு இருக்கா, கனெக்ட் பண்ணியாச்சு. த்ரூ எ சீரீஸ் பண்ணுறேன். யாரை, ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டர். இவங்க ரெண்டு பேரையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்படி கனெக்ட் பண்ணும்போது நான் எடுத்துக்கிற அந்த ஜீனர் டயோடு வந்து ரிவர்ஸ் பையஸ்டாக இருக்கணும். இது ஸோ இது ரிவர்ஸ் பையஸ்டாக இருக்கணும். ரிவர்ஸ் பையஸில் என்னது, ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பையஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், இஃப் த இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீசஸ். நான் இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் கொடுக்குறேன். இந்த வோல்டேஜ் நான் அதிகமாக கொடுத்தேன்னா, இந்த இடத்துல வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தேன்னா இந்த ஆர்எஸில் போகிற கரண்ட்டுக்கும் இந்த ஜீனர் டயோடும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் த்ரூ ஆர்எஸ் அண்டு ஜீனர் டயோடு. ஸோ இந்த இடத்துல நான் வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தேன்னா, இப்போ இந்த இடத்துல நான் வோல்டேஜ் அதிகமாக கொடுத்துட்டேன், அப்போது இந்த ரெசிஸ்டார்லேயும் இந்த ஜீனர் டயோடில் போகிற கரண்ட்டும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் 5, 6, 5th and 6th பாயிண்ட். This increases the voltage drop. அப்போது இந்த மாதிரி ஒரு நடந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி 4th பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த பாயிண்ட் நடந்துச்சுன்னா this increases the voltage drop across RS. அப்போது நான் இங்கே வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தேன்னா ஆர்எஸ்லேயும் இந்த டயோட்லேயும் கரண்ட் அதிகமாக போகும்னு சொன்னது தான் 4th பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த ஆர்எஸில் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், வோல்டேஜ் ட்ராப் இருக்கும்னு சொல்கிறாங்க. வித்தவுட் எனி சேஞ்ச் இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த ஜீனர் டயோட். வோல்டேஜ் ட்ராப் ஆர்எஸில் தான் இருக்கும், ஆனால் இந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப் இருக்காது. அதான் வந்து ஜீனர் டயோடு வந்து வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும். அப்போ வோல்டேஜ் ட்ராப் ஆகுறது இந்த இடத்துல தான் ட்ராப் ஆகுமோ தவிர ஜீனர் டயோடு வர வோல்டேஜை என்ன பண்ணாது, ட்ராப் பண்ணாது, கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும், ஸ்டேபிளாக வச்சுக்கும். அதான் 5th பாயிண்ட். நெக்ஸ்ட் 6th பாயிண்ட், திஸ் இஸ் பிகாஸ். எதனால்? திஸ் இஸ் பிகாஸ் பிரேக் டவுன் ரீஜியன். ஏன்னா நான் ஏற்கனவே கிராஃபில் சொல்லியிருக்கேன் பிரேக் டவுன் ரீஜியன். ஸோ இந்த இடத்துல இருந்து அப்படியே வோல்டேஜ் ஏற அப்படியே ஒரு வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வரும்போது, அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் வரும்போது கரண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிரேக் டவுன் ரீஜன் தான் காரணம். அப்போது இந்த பிரேக் டவுன் ரீஜன் தான் காரணம். இதுதான் பிரேக் டவுன் ரீஜியன்.
ஸோ இந்த பிரேக் டவுன் ரீஜன் தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஜீனர் வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போது இந்த ஜீனர் வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல ஜீனர் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே தான் இருக்கும். ஈவன் தோ கரண்ட் த்ரூ த ஜீனர் டயோட் சேஞ்சஸ். இந்த ஜீனர் டயோடில் கரண்ட் அதிகமாக போனாலும் சரி, ஆனால் ஜீனர் டயோடோட வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த 5th பாயிண்ட்டும் 6th பாயிண்ட்டும் சொல்லுது. அப்போது இதில் என்ன தெரியுது, வோல்டேஜ் அதிகப்படுத்தினாலும் இங்கே கரண்ட் ரெண்டுத்துலையும் அதிகமாகும். ஆனால் வோல்டேஜ் ட்ராப் இதில் இருக்கும், இதில் வோல்டேஜ் ட்ராப் இருக்காது. வோல்டேஜ் ஜீனர் வோல்டேஜ் மெயின்டைனாக இருக்கும். அதுக்கு காரணம் பிரேக் டவுன் ரீஜன் தான் காரணம். இந்த ரீஜன் தான் காரணம். ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த பாயிண்ட் 7th and 8th point. Similarly, if the input voltage decreases, input voltage போன வாட்டி அதிகமானா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ input voltage வந்து குறைஞ்சி போச்சுன்னா, இப்போ நான் இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து கம்மியாக கொடுக்குறேன், டிக்ரீஸ் வோல்டேஜ் நான் குறைவாக கொடுக்குறேன். கரண்ட் த்ரூ த ஆர்எஸ் அண்ட் ஜீனர் டயோட் ஆல்சோ டிக்ரீசஸ். இப்போ நான் இதில் வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல நான் வோல்டேஜ் வந்து கம்மியாக கொடுக்குறேன்னா, அப்போ இந்த ஆர்எஸ் இந்த ரெசிஸ்டார்லேயும் இந்த டயோட்லேயும் கரண்ட் வந்து கம்மியாகும். கரண்ட் டிக்ரீசஸ். அதான கான்செப்ட், கரண்ட் டிக்ரீசஸ். இதுதான் 7th பாயிண்டோட மீனிங். நெக்ஸ்ட் 8th பாயிண்ட். The voltage drop across RS decreases. அப்போது இந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், கரெக்டு தானே? அப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப் இருக்குது. அந்த வோல்டேஜ் ட்ராப் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சி போச்சு. வித்தவுட் எனி சேஞ்ச் இந்த வோல்டேஜ் அக்ராஸ் ஜீனர் டயோட். அப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப் எதுவுமே இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் வோல்டேஜ் அதிகப்படுத்தினா ரெண்டுத்துலேயும் கரண்ட் அதிகமாகும். வோல்டேஜ் ட்ராப் இங்கே இருக்கும், இங்கே எதுவுமே ஜீனர் டயோடில் எந்த ஒரு ட்ராப்புமே இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கும். திரும்பவும் வோல்டேஜை கம்மியாக கொடுத்தாலும் சரி, கரண்ட்டும் கம்மியாக தான் இதில் ஃப்ளோ ஆகுமோ தவிர வோல்டேஜ் ட்ராப் இந்த ரெசிஸ்டரில் தான் இருக்குமோ தவிர ஜீனர் டயோடில் வோல்டேஜ் ட்ராப் இருக்காது. வோல்டேஜ் நீங்கள் அதிகமாக கொடுத்தாலும் சரி, கம்மியாக கொடுத்தாலும் சரி. இதுதான் ஜீனர் டயோடோட பயன்பாடு. அதுதான் 8th பாயிண்ட் சொல்லுது. ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? ரெண்டு கான்செப்டும் பார்த்துச்சு. வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தா எப்படி, வோல்டேஜ் கம்மியாக கொடுத்தா எப்படி. அப்போ ரெண்டுத்துலேயும் இந்த ஜீனர் டயோடு என்ன பண்ணல, எந்த ஒரு வோல்டேஜ் ட்ராப்பும் நடத்தல, வோல்டேஜை ஸ்டேபிளாக வச்சுக்குது. அதான் வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 9th and 10th பாயிண்ட் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, முடிக்க போகிறோம். கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். தஸ் இதோட நம்ம கன்க்ளூஷன் கொடுக்குறோம். தஸ் எனி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன் த இன்புட் வோல்டேஜ். நான் இந்த இடத்துல இதான் இன்புட் வோல்டேஜ். இந்த இன்புட் வோல்டேஜில் வோல்டேஜ் அதிகப்படுத்தினாலும் சரி, குறைச்சாலும் சரி, என்ன நடக்கும், அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர்எஸ். அப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப்பு அதிகமாகும், குறையும். ஆனால் எந்த இடத்துல எதுவுமே ஆகாது, ஜீனர் டயோடில் வித்தவுட் எனி சேஞ்ச் இந்த வோல்டேஜ். அப்போ இந்த ஜீனர் டயோடில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது, நோ சேஞ்ச். இதுதான் நாம் கொடுக்குற ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ நோ சேஞ்ச் இந்த ஜீனர் டயோட். இதுதான் 9th பாயிண்ட் சொல்கிறாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ இன்புட் வோல்டேஜில் நான் வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தாலும் சரி, கம்மியாக கொடுத்தாலும் சரி, வோல்டேஜ் ட்ராப்பு இந்த இடத்துல தான் இருக்கும். வோல்டேஜ் ட்ராப் அதிகமாகலாம், குறையலாம். ஆனால் ஜீனர் டயோடில் வோல்டேஜ் ட்ராப்னு ஒன்று இருக்காது. ஸோ நோ சேஞ்ச் வோல்டேஜ் ட்ராப். ஸோ தஸ் த ஜீனர் டயோட் ஆக்ட் ஆஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர். இதனால தான் நிறைய டிவைசஸ்லாம் வெடிக்காமல், வோல்டேஜ் அதிகமாக வந்து வெடிக்காமல் காப்பாற்றுறது யார், ஜீனர் டயோடு தான். கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஜீனர் டயோட்னா என்ன, ஜீனர் டயோட் எப்படி வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஆக்ட் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான MCQs பார்க்கலாம்.
4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.